அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் தெரிந்து கொள்ளலாம். தமிழகம் முழுவதும் குடிநீர் விநியோகம் தொடர்பான புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர் புனல் மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மார்ச் 4ஆம் தேதி. தமிழகம் முழுவதும் குடிநீர் தொடர்பான ஏதாவது புகார் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்ப்பு புனல் மையத்தில் நம்மளோட புகார்களை தெரிவிக்கலாம். மார்ச் 4ஆம் தேதி இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 14 ஏஜ் ஆன சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்தை பிப்ரவரி 28இல் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். கேரள அரசு நிர்வாகத்தில் மலையாளத்தை மட்டுமே அலுவலக மொழியாக பயன்படுத்த வகை செய்யும் மசோதாவுக்கு மாநில கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஒப்புதல் வழங்கியதாக அவரது மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. கேரள அரசு நிர்வாகத்தில் மலையாளத்தை மட்டுமே அலுவலக மொழியாக பயன்படுத்த வகை செய்யும் மசோதாவுக்கு மாநில கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. எப்பன்னா மார்ச் 4ஆம் தேதி. அடுத்தது, மேற்கு வங்க கவர்னர் சி.வி. ஆனந்த போஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த மாநிலத்திற்கு, அதாவது மேற்கு வங்க மாநிலத்திற்கு புதிய கவர்னராக தமிழக கவர்னராக இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்க கவர்னராக பதவி ஏற்றுள்ளார். மத்திய அரசின் அனுமதி பெற்று மேகதாது திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்தும் கர்நாடக பட்ஜெட்டில் மார்ச் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.